இந்த வாழ்க்கைன்றது பலவிதமான வாழ்வுகள் இருக்குது. எது நிஜம்னு ஆராயிறது தான் யோகம், எது பொய்ன்னு தூக்கி போடுறது தான் யோகம். ஆனால் யோகத்துக்குள்ளே இருந்துன்னு பொய்யான விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அவங்களுடைய இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய பேருக்கு அதையெல்லாம் நடக்குமா? இப்போ ஒரு அம்மா ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணாங்க, நல்ல வசதியான வீடு. அவங்க கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு பண்ணிவிட்டு, வீடு வாங்கிட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம், ஒரு குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு குலதெய்வ சாமி கும்பிட காரில் போயிருக்கிறாங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் காலி. அம்மாவுக்கு இடுப்பு ஒழிஞ்சு போச்சு. பொண்ணுங்க படித்த பெரிய பசங்க, வயசு பசங்க கண்ணு தெரியாத போயிடுச்சு. இப்போ இந்த குலதெய்வம் கொன்னுதா? யார் கொன்னது இவங்கள? அப்போ இந்த குலதெய்வம் கொலை பண்ணிக்கிட்ட காப்பாற்றி இல்லை இருக்கணும். அப்போ ஏன் காப்பாற்றல? நல்ல விஷயத்துக்கு தானே, அதை கும்பிட தானே போனாங்க. அதை ஒன்றும் அடிக்க போல திட்ட போலையே. ஆனால் அவங்க இந்த மாதிரி விபத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த ஊனமானவங்க செத்து போனவங்க செத்து போயிட்டாங்க, 1-2 ஊனமாக இருக்கிறது அந்த வீட்டில் இருக்க முடியல. இந்த வீடு வாங்கினால தான் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சுட்டான். வீடு தனி ஒரு வீடாக இருந்தால் பரவாயில்ல, விற்று போட்டு போடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட் அது. அந்த வீடு என்ன பண்ணோம்? நம்ம செய்த கர்ம வினைகள் நம்ம அனுபவிக்கிறோம். கடவுள்ன்றது நீ தான். ஆனால் இந்த கடவுள்ன்ற ஒரு பொருள் என்ன பண்ணிக்குது? உடல்ன்ற ஒரு முகமூடி போட்டுக்கினுக்குது. கடவுள்ன்றது உடல் என்ற ஒரு முகமூடி போட்டுக்கினுக்குது. இந்த உடல் என்ற முகமூடி போட்டுக்கிறதால இந்த உடல் என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உறுப்புகளும் ஒவ்வொரு விதமான சலிப்புகளும் இருக்குது. இது சில பேர் கடைசி வரைக்கும் ஒரு 50-60 வயசு வரைக்கும் வேலை செய்தான்னா கூட அவனுக்கு ஒரு எலும்பும் தேயாது. சில பேருக்கு என்ன பண்ண, ஒரு 30 வயசுலேயே எலும்பு தேஞ்சு போய் முட்டி வலி, கால் வலி, கை வலி வந்துடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளே கிடையாது. கடவுள் ஒரு முகமூடி போட்டுங்கிறாரு. அந்த முகமூடி தேயுது, அந்த முகமூடி உரப்பா இல்லை, அதனால இந்த உபாதைகள் ஏற்படுது. இதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு? எனக்கு புரியுது சாமி, அவங்க சொன்னாலும் புரிஞ்சு மற்றவங்களுக்கு புரியட்டும், புரியா பண்ண போட்டோம். நீ அனுபவிக்கிறது துன்பத்தை நீ உணர்ந்தால் உண்மை தெரியும். உன்னோத்தரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஏன் அவங்க உனக்கு சொல்றாங்கன்னா, நீ போய் அவங்களாண்ட கதை சொல்றது. ஆமா, பச்சை போடு, சிவப்பு போடு, வெள்ளை போடு, எல்லாத்தையும் போட்டு உட்காந்து இருக்கு. இனிமேல் உனக்கு சாவே கிடையாது. ஏன்னா பச்சை போட்டாச்சா? ஏன்னா மரணமே வராதுமா பச்சை போட்டுட்டா. நானும் பச்சை போட எங்க சுத்தி பாக்குறேன், ஒருத்தங்க கூட எனக்கு பச்சை போட மாட்டுறாங்க.